ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். என் கையில் இருக்க மீன் என்னென்னு மீன் பார்த்தீங்கன்னா, இதான் பேத்த மீன். இங்கிலீஷில் வந்து பஃபர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் இது. பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். ஒரு பந்து மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து பந்து மீன் கூட சொல்லலாம் பாருங்கள். ஆனால் உயிரோடு தான் இருக்குது. கடலில் வந்து எந்த ஒரு மீன்கள்கிட்டையுமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து இந்த மீனில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனை வந்து ஏதாவது ஒரு மீனை வந்து கடிக்க போனாலோ, இல்லை மனிதர்கள் கையில் சிக்கினாலோ, இல்லை வலையில் மாட்டினாலோ இது என்ன செய்யும்னா, தன்னைத்தானே அந்த வயிற்று பகுதியை வந்து பெருசாக்கிறேன் பாருங்கள். பார்த்தாலும் தெரியும், சின்னோண்டு பேத்த தான் இது. ஆனால் அந்த வயிற்றை ஊதுனதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு மீன் கூட சொல்லலாம். பாருங்கள் எப்படி மிதக்குதுன்னு. செத்த மாதிரியே ஆக்டிங் பண்ணு. இது செத்த மாதிரியே ஆக்டிங் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கடலில் ஓடிடும் பாருங்கள். இப்போ தண்ணியில் விட்டுருக்கனால நம்ம வந்து நார்மலாக இப்போ பாக்ஸுக்குள்ள தான் விட்டுருக்கோம் அப்படின்னு தெரியுது. கடலாக இருந்தால் என்ன மட்டும் ஓடிருங்க. இது ஒரு தந்திரமான மீன் கூட. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.